அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால 60 டேஸ் குர்ஆன் லேர்னிங் சேலஞ்சில் அல்லாஹுடைய கிருபையால இன்னைக்கு டே 17. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து ஓத வேண்டும். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வெற்றி பாதையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நம்முடைய இலக்கு குர்ஆனை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாங்களா இன்னைக்கு கிளாஸ்? இன்னைக்கு பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் உல்டா பேஷ். தொடர்ந்து நம்ம இந்த கடா ஜபர் கடா ஜேர் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதை தொடர்ந்து அதோட ஒரு வகையான உல்டா பேஷ் தான் இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்க போறோம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவே நம்ம சேனலுக்கு முதல் முறையா நீங்க வந்தவங்களா இருந்தீங்கன்னா, நம்முடைய வீடியோ முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய குர்ஆன் கிளாஸினுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வந்து சேரும். அதே சமயம் நம்முடைய திட்டத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய கிருபையால் 60 நாட்களில் அலிஃபில் துவங்கி குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக்கொள்ளும் அளவுக்கு உண்டான ஒரு கல்வியை, ஒரு திட்டத்தை நாம் 60 நாளுக்குள்ளாக ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பாடத்துக்கு போலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பாடம் என்னது பாத்தீங்கன்னா உல்டா பேஷ். உல்டா பேஷ் அப்படின்னு சொன்னா எதுக்கு சமமானது? பா வாவ் பேஷ் பூ அப்படின்றதுக்கு சமமானது என்னது? பா உல்டா பேஷ். அப்போ பா வாவ் பேஷ் எப்படி நம்ம மதுரை எழுத்தான சுகுன் பெற்ற வாவுக்கு முன்னாடி பேஷ் வந்தா இழுத்து ஓதணும்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? இங்க பார்த்தோம் இழுத்து ஓதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்போ அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. அப்போ அந்த அடிப்படையில எப்படி ஓதணும்? ஓதுங்க பார்ப்போம். ஹம்சா உல்டா பேஷ் ஊ, பா உல்டா பேஷ் பூ. இப்போ இது சிம்பிளா இருக்கு இல்லையா? என் கூட சேர்ந்து அப்படியே ஓதுறீங்களா? தா உல்டா பேஷ் தூ, சா உல்டா பேஷ் சூ, जीम उल्टा पेश जू, हा उल्टा पेश हू, खा उल्टा पेश खू, दाल उल्टा पेश दू, जाल उल्टा पेश जू, रा उल्टा पेश रू, जा उल्टा पेश जू, सीन उल्टा पेश सू, शीन उल्टा पेश शू, स्वाद उल्टा पेश सू, द्वाद उल्टा पेश वू, त्वा उल्टा पेश तू, ज़्वा उल्टा पेश वू, ऐन उल्टा पेश ऊ, गैन उल्टा पेश गू, फा उल्टा पेश फू, कॉफ उल्टा पेश कू, खाफ उल्टा पेश कू, लाम उल्टा पेश लू, मीम उल्टा पेश मू, नून उल्टा पेश नू, वाव उल्टा पेश वू, हा उल्टा पेश हू, हमजा उल्टा पेश हू, या उल्टा पेश यू, या उल्टा पेश यू. அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம்? எக்ஸசைஸ், பயிற்சி. இப்ப இந்த உல்டா பேஷ அடிப்படையாக கொண்டு சில வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதை பயிற்சி பண்ணி பார்க்க போறோம். வாங்க. லஹு லஹு தாவூத தாவூத ரசூலுஹு. இப்படி சொல்லணும். ரசூலுஹு ஆயாத்துஹு ஆயாத்துஹு. இப்போ இது ஸ்பெல்லிங் பார்த்துடலாமா? வாங்க. லாம் ஜபல்லா, हा उल्टा पेश हूँ, लहू लहू, दाल अलिफ जबर दा, वाव उल्टा पेश वू,
दावू दावू दाल जबर दा दावूद दावूद रा जबर रा सीन वाव पेश सू रसू लाम पेश लू रसूलु रसूलु हा उल्टा पेश हूँ रसूलुहु रसूलुहु हमजा खड़ा जबर आ या कड़ा जबर या आया ता पेश तू आयातु आयातु हा उल्टा पेश हूँ ஆயாத்துஹு. அடுத்த வரி நல்லா கவனிச்சிட்டு வாங்க. ஜுனூதுஹு ஜுனூதுஹு திலாவத்துஹு அப்படி சொல்லணும். திலாவத்துஹு வரிசஹு சா நல்லா சொல்லணும். சா சொல்லும் போது இரண்டு மேல் பல்லுக்கும் கீழ் பல்லுக்கும் நடுவுல நாக்கு வச்சு சொல்லணும். வரிசஹு வரிசஹு வாவ்ஸ் ஸ்பெல்லிங் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து மவாசீனுஹு மவாசீனுஹு இந்த வரிக்கான ஸ்பெல்லிங் பார்த்துடலாமா? உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இந்த ஜீன் பேஸ் இதெல்லாம் பார்த்த வார்த்தைகள் தான். அப்போ நீங்களும் நான் சொல்லும் பொழுதே என் கூட சேர்ந்து சொல்லி பழகணும். அப்படி சொல்லி பழகினா ஒரு கட்டத்துக்கு மேல நான் சொல்லவே தேவையில்ல. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கே எல்லாமே புரியும். சரிங்களா? ஜீம் பேஸ் ஜூ நூன் வாவ் பேஸ் நூ ஜூனு ஜூனு தால் பேஸ் து ஜுனூது जुनूदु हा उल्टा पेश हूँ जुनूदुहु. அடுத்தது தாசேர் தி லாம் அலிஃப் ஜபர் லா திலா திலா வாவ் ஜபர் வா திலாவ திலாவ ता पेश तू तिलावतु हा उल्टा पेश हूँ तिलावतुहु वाव जबर वा रा ज़ेर री वरी वरी सा जबर सा वरिस वरिस हा उल्टा पेश हूँ वरिसहु वरिसहु मीम जबर मा वाव अलिफ जबर वा मवा मवा जाया जेर जी मवाजी मवाजी नून पेश नु मवाजीनु मवाजीनु हा उल्टा पेश हूँ मवाजीनुहु मवाजीनुहु. அடுத்த கடைசி வரி ஜஅலஹு இப்படி சொல்லணும். ஐன் எல்லாம் சொல்லணும். ஜஅலஹு ஜஅலஹு மாபூரிய வா வந்து எப்படி சொல்லுவோம்? பூ தமிழ்ல வா வா வி வி பூ சொல்றோம்ல, அந்த மாதிரி வா உல்டா பேஷ் பூ. மாபூரிய காவூன 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 கரீனுஹு
கரீனுஹு. சொல்லி பார்க்கலாமா? ஜீம் ஜபர் ஜா, ஐன் ஜபர் ஆ, ஜஅ ஜஅ, லாம் ஜபர் லா, ஜஅல ஜஅல, हा उल्टा पेश हूँ, जअलहू जअलहू, मीम अलिफ जबर मा, वाव उल्टा पेश वो, मावू, रा ज़ेर री, मावूरी मावूरी, या जबर या, मावूरिय मावूरिय, गैन अलिफ जबर गा, वाव उल्टा पेश वो, गावू गावू, नून जबर ना, गावून गावून, काफ जबर qa, राया ज़ेर री, करी करी, नून पेश नु, करीनु करीनु, हा उल्टा पेश हू, करीनुहु கரீனுஹு. புரிஞ்சுதா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேட்கணும். அதே மாதிரி எப்படி நம்ம பாடம் இருக்குன்றத ஃபீட்பேக் நீங்க சொல்லணும் கமெண்ட்ஸ்ல, எப்படி சொல்லித்தரேன் அப்படின்றத. அதே மாதிரி நம்ம இன்றைய பாடத்தினுடைய ஃபைனல் டச், அதாவது டெஸ்ட். நேற்று நம்ம பார்த்த கடா ஜேருடைய பாடத்திலிருந்து ஒரு 5 வார்த்தைகள் நான் கேட்பேன், நீங்க சொல்லணும். அதுக்கு 5 அவுட் ஆஃப் 5 எடுக்கிறீங்களான்றத கமெண்ட்ல போடுங்க. எந்த மார்க் இருந்தாலும் கமெண்ட்ல போடணும். சரியா? இப்ப நான் கை வைக்கிற வார்த்தை நீங்க சொல்லணும். இந்த வார்த்தை என்ன? டக்குன்னு சொல்ல முடியுதுன்னு சொன்னா ஸ்பெல்லிங் சொல்லி பாருங்க. நூன் வாவ் பேஷ், அப்புறம் ரா, அடுத்து ஹா சேர்த்தா சொல்லிட்டீங்களா? இப்ப நான் சொல்லட்டுமா? நூரிஹி நூரிஹி, கரெக்டா சொல்லியிருந்தேன், 1 மார்க். அடுத்து இந்த வார்த்தை என்ன பாருங்க? நான் சொல்லவா? பியமீனிஹி. எப்படி? பா இருக்கு, பாஜர் பியா, அப்ப பி யாங் ஜபரியா, பிய பியமீனிஹி. இந்த வார்த்தை இப்போ இங்கேயும் பாத ஆரம்பத்துல இருக்கு, பாஜர் இருக்கு. பிகலிமாதிஹி, பிக்கி சொல்லக்கூடாது, காஃபுக்கு நேரா சேர்றதுன்னு நினைச்சிடக்கூடாது. காஃபுக்கு ஜபர் மேல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்க இருக்கு. இந்த ஜபர், இந்த ஜேர் வந்து இந்த லாமுக்கானது. அப்போ பாஜேர் பி காம் ஜபர் கா, பிக லாம் ஜேர்லி, பிகலி பிகலி மாதிஹி. அடுத்த வார்த்தை, இது என்ன வார்த்தை? வக்கீலிஹி. அடுத்து இந்த வார்த்தை என்ன பாருங்க, ரொம்ப ஈஸி. ருசுலிஹி. என்னது? ருசுலிஹி ருசுலிஹி. சரி, 5க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்றத இன்ஷா அல்லாஹ் எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். நாளைக்கு பாடம் என்னன்றத. அல்ஹம்துலில்லாஹ், டே 17 இன்றைய பாடம் அல்லாஹ்வுடைய கிருபையால சிறப்பாக முடிஞ்சது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நம்முடைய இந்த குர்ஆனுடைய திட்டம் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் என்பது உங்கள ஆரம்பத்துல இருந்து நம்மளுடைய இந்த குர்ஆனுடைய தொடரை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் எக்காரணத்தை கொண்டும் இதிலே யாரும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் கைவிடக்கூடாது என்பதை நான் இன்றைய பாடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எந்த சிரமமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக
நாம் முன்னெடுத்த இந்த முயற்சியை நிச்சயமாக நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் எனக்கு உறுதியாக வாக்கு கொடுக்க வேண்டும். காரணம், நம்முடைய இந்த முயற்சி என்பதே எப்படியாவது எவ்வளவு மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, இளையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்தி கொண்டு குர்ஆனை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற சகோதரர்களைப் போல, மற்ற முஸ்லிம்களைப் போல நீங்களும் சரளமாக குர்ஆனை பார்த்து ஓதி அல்லாஹுடைய பொருத்தத்தையும் ரசூலுடைய பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலே, ஆர்வத்திலே தான் நான் இந்த பாடத்தை துவங்கியிருக்கின்றேன். அதனால் எந்த ஒரு சாக்கு போக்கு, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த குர்ஆனுடைய கல்வியை நீங்க ஒதுக்கி வச்சிடாதீங்க. ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு, அந்த வேலை இருந்துச்சு, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவனை பாக்குறேன். எல்லாத்துக்கும் எல்லா விதமான வேலைகளும் இருக்கும், எல்லா விதமான காரணங்களும் இருக்கும். அதையும் தாண்டி நாம் இந்த முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது. ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக 2 நாள் லீவ் விட்ட, 2 நாள் பாடம் பார்க்கல அப்படின்னு சொன்னா, சைத்தான் உள்ள பூண்டு இறங்கி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். அது அப்படியே 2 நாள் 4 நாள் ஆகும், 4 நாள் 8 நாள் ஆகும். இங்க நம்ம 8 நாளுக்கான வகுப்பை தாண்டி போயிருப்போம். உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சைத்தான் உங்க கல்வில இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை எடுத்துருவான். எல்லாம் பாதுகாக்கணும். அதனால ஒரு நாளும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் 60 நாள் முடியும் பொழுது 61வது நாள் குர்ஆனை ஓதக்கூடிய அந்த வெற்றியாளர்களாக இதை பார்க்கக்கூடிய அனைவரும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பேராசையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய இந்த ஆர்வத்தையும் முயற்சியும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நமக்கான வெற்றியை குர்ஆனை முழுவதுமாக பார்த்து ஓதக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று துஆ செய்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, வழக்கமாக நான் கேட்பது போன்று நம்முடைய இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். அதே போன்று யாருக்கெல்லாம் தேவை இருக்கின்றதோ அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.